ஏய் 10 நிமிஷம் ஆபீஸ்ல இருப்பேன். தம்பி அது இங்க அடிச்சா போலீஸ் பிடிப்பாங்க. அந்த கார்னர் போனீங்கன்னா பிரச்சனையே வராது. காமெடி பண்ணாதடா. அவசரமா ஒரு போன் பண்ணணும். பக்கத்துல பிசிஓ கூட இல்ல. போனை கொடுத்தேன்னா ஒரு போன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவேன். ஒரே ஒரு கால் தான் பண்ணுவேன். ₹1 கூட கொடுத்துறேன். பரவாயில்ல பேசுங்க. பேலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. காலைல தான் 130 ரூபாய் ஃபுல் டாக் டைம் போட்டுருங்க. பேசுங்க. ஹலோ வாசனாத் சார் பேசுறேன். பணம் கேட்டு இருந்தேனே. ஆமா சார் கண்டிப்பா ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துருவேன். என்னது ஜாமீன் போட பொண்டாட்டி வரணுமா? யோ எங்க அம்மா எல்லாம் செத்து 10 வருஷம் ஆகுதியா? சார் டேய் சார் டேய் 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 சார் இங்க பாரு. டேய் இங்க பாருப்பா. வாயில வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எனக்கு வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வரும். சும்மாடா. நீ மொத்தம் கையில கிடச்ச அப்படியே மண்டைய போட்டு ஆட்டி கழுத்தை போட்டு நெரிச்சு கையை நான் உங்ககிட்ட தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில உன் பொண்டாட்டி கூட்டி வந்து இங்கிலீஷ்ல பேசுற. சார் போன் சார். ஓடா பெரிய போனு. நீ மொத்தம் என் கையில கிடைச்ச இந்த போனை சதுரடிச்ச மாதிரி உன் தலையை சதுரடிப்பா. என்னன்னா தம்பி 100 ரூபாய் கடன் கேட்டேன். ஒண்ணு தரேன்னு சொல்லணும், இல்லாட்டி இல்லன்னு சொல்லணும். அதை விட்டு என் பொண்டாட்டி வம்புக்கு இருக்கிறான். சொல்லி வை. அட பாவி 100 ரூபா கடன் வாங்குறதுக்காக என் 130 ரூபா டாக் டைமும் காலி பண்ணி 1000 ரூபா போனையும் உடச்சிட்டானு சண்டாளம் பாவி. ஆபீஸ் நீயும் லீவ் போட்ட, எங்களையும் லீவ் போட சொல்லிட்ட. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரக்கு அடிக்கலான்னு கூப்பிட்டேன். சரக்கும் அடிச்சாச்சு. மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதானே மனசு லேசாகும். ஒரு கெட்ட விஷயம், ஒரு நல்ல விஷயம், இதுல எதை முதல்ல சொல்ல? கெட்ட விஷயத்தையே சொல்ல. 6 அடியில அனுசியா உயரம், தமனா கலரு, சினேகா கண்ணு, இலியானா இடுப்பு, அமலா பால் உதடு, இதெல்லாம் கலந்த ஒரு சூப்பர் பிகரை நான் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்து வச்சிருக்கேன். அவளை கல்யாணம் பண்றதுக்காக முதல்ல அவ அப்பனை கரெக்ட் பண்ண, ரெண்டாவது அவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணியா? சாரி மச்சான், உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. மேல சொல்லு. அதுக்காக அவ அப்பனுக்கு என் சம்பள பணம் பூராவையும் தண்ணியா வாங்கி ஊத்தி கொடுத்த. அது பத்தாம இந்த கொரியல்ல வருமே திருட்டு பணம், அதெல்லாம் எடுத்து அவனுக்கு செலவு பண்ண. சரி, ஆடி முடிஞ்சதும் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தாரதா அவ அப்ப சூடத்துல அடிச்சு என் கையில சத்தியம் பண்ணா. ஆடி முடிஞ்சதுமா தம்பி, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ண கூடாது. நானும் அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு கல்யாணத்தை பற்றி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். அத அந்த பச்சை கிளி கேட்டுட்டா. கிளி பறந்து போயிருக்குமே. தம்பி, நீ காமெடியா பேசினாலும் சீரியஸாவே அதுதான் நடந்து போச்சு. ஆனா கிளி தனியா பறந்து போகல, ஜோடி கிளியோட பறந்து போயிருச்சு. அப்போ சரக்கு அடிக்கிறதுனால கெட்டது நடந்தா சரக்கு கெட்டது. சரி மச்சி, மேல சொல்லு. சொல்றேன். அந்த ஜோடி கிளி ரெண்டும் தண்டபாலத்தை கடக்கும் போது ரெயின் அடிச்சு செத்து போயிடுச்சு. அப்போ சரக்கு அடிக்கிறனால நல்லது நடந்தா சரக்கு நல்லது.
அவளை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனிமூனுக்கு ஊட்டி கூட்டிட்டு போய் இப்படி எல்லாம் இதுக்கே இந்த தினத்தை கூட்டு போயிருந்து குறுக்க பேசப்படாது. இது என் பர்சனல் விஷயம். அவளை எப்படி எல்லாம் அனுபவிக்கலான்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். இப்ப இந்த கற்பனை, காதல் கோட்டை, கனவு எல்லாம் இடிச்சு சுக்குநூறாயிருச்சு. அத மறக்கத்தான் மச்சி நான் தனியா போட்டுட்டு இருக்கேன். ஃபீல் பண்ண மச்சான். உனக்கு முத ராத்திரி நடக்கலன்னா முத பகலே அரேஞ்ச் பண்றேன். இப்ப நீ சீரியஸா பேசுறியா காமெடியா பேசுறியா? சீரியஸா தான் பேசுறேன் மச்சான். உன்னால முடியும். இந்த உலகத்துல முடியாதுங்கிற விஷயம் ரொம்ப கம்மி. நாம தான் முயற்சி பண்றதே இல்ல. ஹலோ சார், நான் வேணுவோட ஃப்ரெண்டு பேசுறேன். இன்னைக்கு ஈவினிங் ப்ரோக்ராம்க்கு ஒரு பார்ட்டி வேணும். சார், அவங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா. சார் அதான் இருக்கேன். ஏய் மச்சி, நீதானே எனக்கு ஓகே ஆயிடுச்சு மச்சான். நான்டா மச்சி. ஏய் வேணாண்டா, நாங்க 2 பேரும் பெரிய மனுஷன்டா. ப்ளீஸ் நான் சொல்றது கேட்டா பண்ண கூட கொடுக்குறேன். எவ்வளவு வச்சிருக்க? 22 மச்சி. அது டிப்ஸ் கொடுத்துட்டு வீட்டுல போய் கூப்பிடப்பட. சும்மா இரு.